ஆல்மோஸ்ட் நமக்கு தேவையான விஷயம் வந்துட்ட மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்க கான்டாக்ட் விண்டோ தீர்ந்து போச்சு, புது சாட் ஓபன் பண்ணிக்கோங்க ஆமா அப்படின்னு சொல்லிடும். நம்ம இதை பத்தி கேட்கறோமா அதை பத்தி கேட்கறோமான்னு ஒரு கன்ஃபியூஷன் மாடலுக்கு வந்து அது வந்து தெளிவில்லாத ஒரு நிலையை அடைகிறத நம்ம பார்க்கலாம். நம்மளால கான்டெக்ஸ்ட்ல என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுன்னு ஒரு அளவுக்கு மேல தீர்மானிக்கிற உரிமை இல்லை. குறைவாழ் மனிதன மாதிரி நீ பேசு, குறைவான சொற்கள்ல நீ என்ன சொல்ல வரையோ அதை தெளிவா சொல்லு, இப்படியெல்லாம் நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாட் கான்வர்சேஷன் வந்து சரியான ஆங்கிலத்துல இருக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்க சொல்ற அந்த ப்ராம்ப்ட் ஆப்டிமைஸ் பண்ணி அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோவை யூஸ் பண்றதுக்கு எனக்கு மொழி வளம் வேண்டும். நீங்க சொல்ல வர விஷயத்த குறைந்த சொற்கள்ல தெளிவா மாற்று புரிதல் வராத மாதிரி உங்களால சொல்ல முடிஞ்சா அதுதான் வெற்றி அப்படிங்கிறாங்க. வணக்கம் அருள். வணக்கம் வெங்கட். அருள், இது ஒரு ஃபாலோ அப் எபிசோட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நம்ம லூப்ஸ் பற்றி பேசினோம், ஸ்கில்ஸ் பேசினோம், நல்ல வரவேற்பு இருந்தது. மக்கள் வந்து எப்படி அடுத்த லெவலுக்கு அவங்க பயன்பாட்டை எடுத்துகிட்டு போகிறது, இன்னும் அவங்களோட ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி சிறந்த முறையில் பயன்படுத்துறது அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட ஃபேவரட் டாபிக் அப்படின்னு சொல்லுவேன், சம்திங் யூ ஆர் ரியலி ஸ்பெஷலைசிங் ஆன், கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங். இது என்னது? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். நம்ம முதல்ல ஒரு 3 வருஷம் முன்னாடி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு பார்த்தோம். அந்த கட்டளைகள் உள்ளீடு அதை எப்படி சிறந்த முறையில் கொடுப்பது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். அடுத்தது இப்போ லூப்ஸ் பார்த்தோம். ஒரு வேலையை சொன்னால் அது ஒரு லூப்பில் போய் அதை முடிக்கிற வரைக்கும், ஒரு கோல் வரைக்கும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது இது கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு. எஸ்பெஷலி நம்ம இப்போ ஏஐ பயன்படுத்தி அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணும்போது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்னா என்னன்னு ஆரம்பிங்க, அதுலேருந்து நம்ம தொடர்ந்து போவோம். இது பொது பயனாளர்களுக்கு ஏன் தேவைப்படுது, இதை தெரிஞ்சுக்கிட்டா பயன்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற வரைக்குமே நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்கிறத அது இல்லாத இடத்துல இருந்து பார்த்தோம்னா நமக்கு இன்னும் தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆரம்ப கட்டத்துல நம்ம வந்து உரையாடிகள் சாட்பாட்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறோம். ஏதோ ஒரு டாபிக்ல நம்ம உரையாட ஆரம்பிக்கிறோம், அது பதில் சொல்லுது. இப்படியே அந்த விவாதம் வந்து நீண்டுகிட்டே போய் ஒரு கட்டத்துல வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு தேவையான விஷயம் வந்துட்ட மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்க கான்டெக்ஸ்ட் விண்டோ தீர்ந்து போச்சு, புது சாட் ஓபன் பண்ணிக்கோங்க ஆமா அப்படின்னு சொல்லிடும். இது ஆரம்பத்துல சாட் ஜிபிடியில் அடிக்கடி நம்ம பார்ப்போம். ஆமா, இது ரொம்ப உங்களுக்கு வந்து நான் இத்தனை நேரம் பேசுனது, நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு, எனக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு எச்சரிக்கை நீ கொடுத்துருந்தேன்னா கூட, கான்டெக்ஸ்ட் விண்டோ நிரம்பிக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட, நாம பேசுனதுலாம் இந்த பர்டிகுலர் விஷயத்தை பத்தி மொத்தமா தொகுத்து எனக்கு கொடு, நான் அதை எடுத்துக்கிட்டு இன்னொரு புது சாட் ஓபன் பண்ணி நாங்க பேசிக்கிறேன் அப்படின்னாவது கேட்டிருப்பேன் நானு. அதுக்கு முன்னாடி மொத்தத்தையுமே நீ ஃபீல் பண்ணிட்டியே அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது இல்லையா? அதற்கு அப்புறமா தான் இப்ப என்ன பண்றாங்க, பிரான்ச்சிங் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. அப்போ உரையாடலுடைய எந்த ஒரு கட்டத்திலையும், சில நேரத்துல நம்ம உரையாடல் வந்து சைட் ட்ராக் ஆகி நம்ம ஒன்று பேசிட்டு இருப்போம், அதுக்குள்ள இடையில வந்து வேற ஏதோ ஒரு விஷயம் நம்ம கேட்க ஆரம்பிச்சிருப்போம். அப்போ அது கான்டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் சதைச்சிருக்கும், தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் உள்ள வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உரையாடும் போது நம்ம இதை பத்தி கேட்கறோமா அதை பத்தி கேட்கறோமான்னு ஒரு கன்ஃபியூஷன் மாடலுக்கு வந்து அது வந்து தெளிவில்லாத ஒரு நிலையை அடைகிறத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நமக்கு உதவக்கூடியதா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிரான்ச்சிங்னு ஒன்று, ஒரு பர்டிகுலர் உரையாடலுடைய ஒரு காலகட்டத்துக்கு போயிட்டு, இதுக்கப்புறம்லாம் நான் தேவையில்லாத நிறைய பேசிட்டேன், அப்போ நான் அங்க போயிட்டு இந்த இடத்துல இருந்து நான் ஒரு பிரான்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பிரான்ச் பண்ணிட்டு அங்க இருந்து நீங்க வந்து கேட்க ஆரம்பிக்கலாம். இது வந்து எவ்வளவு தூரம் நீங்க பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்க உரையாடல் தூய்மையா, நீங்க எந்த இடத்துக்கு அதை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். இந்த பழைய பிரான்ச்சும் இருக்கும், இப்போ புதுசா வந்திருக்க அந்த பிரான்ச் இருக்கும். அந்த இடத்துல போய் அந்த 2 பிரிவை நீங்க பார்க்க முடியும். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஜெமினைல இருக்கு, கிளாட்ல இருக்கு, சாட் ஜிபிடிலையும் இருக்கு. இது எங்க இருக்கு, எப்படி இருக்குங்கிறத தேடி பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எப்பெல்லாம் வந்து அது கான்டெக்ஸ்ட் நிரம்பிடுச்சுன்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் நம்ம வந்து தெளிவா பேசியிருக்கோமோ அதை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து பிரான்ச் பண்ணி, எனக்கு இப்போ நீ வந்து இது வரைக்கும் பேசினதெல்லாம் தொகுத்து கொடு, இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நான் ஃபர்தரா நான் என்னுடைய உரையாடலை கொண்டு போக போறேன், அப்போ அதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே எடுத்து எனக்கு கொடுத்தீங்கன்னா வசதியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு நீளமான ஒரு அவுட்புட் கொடுக்க போது அதை அப்படியே காப்பி பண்ணி புது சாட்ல நீங்க ஓபன் பண்ணி பண்ணிப்பீங்க. சோ இங்க எல்லாமே நம்ம இதை வந்து மேனுவலா ஹேண்டில் பண்றோம். நம்மளால கான்டெக்ஸ்ட்ல என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுன்னு ஒரு அளவுக்கு மேல தீர்மானிக்கிற உரிமை இல்லை.
ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து இட் இஸ் டிசைன்ட் பை தட் ஸ்பெசிஃபிக் வெண்டர். ஓப்பன் ஏஐயுடைய ChatGPTனா அவங்க அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்க அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லைக்குள்ள மட்டும்தான் நம்மளால எதுவுமே செய்ய முடியும். ஆனால் இந்த சிக்கலை நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம். அப்போ எல்லாராலையும் இதை வந்து உணர்ந்து புரிஞ்சுக்க முடியும் என்ன நடக்குதுன்னு. இப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக என்னாச்சு, உரையாடல்களை விட்டு வெளில வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து ஏஜென்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அப்போ நம்ம என்னெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ChatGPT பற்றி பேசினதுனால அவங்களுடைய கோடெக்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதில் நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தா அதற்கு தேவையான எல்லா வேலைகளையும் அதுவே செய்ய முடிகிற மாதிரி இருக்கும். இதற்கு ஈக்குவலன்னு ஆந்த்ரோபிக்ல பார்த்தோம்னா அவங்க வந்து கிளாட் கோடு, கிளாட் கோவர்க் இது மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்த வேலையை செய்ய முடியும். அதற்கு தேவைப்படுகிற டூல் எல்லாம் அதுவே ரன் பண்ணிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இங்கே நமக்கு அதிக சுதந்திரம் கிடைக்குது. அதுகிட்ட என்ன டூலை பயன்படுத்தலாம், அதை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்றதுக்கான ஒரு உரிமை நமக்கு இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஆப்டிமைஸ் பண்றதுக்கான பல விஷயம் நமக்கு கிடைக்குது. இந்த கான்டெக்ஸ்ட் ஃபில் ஆகுதுங்கிறது அந்த மெமரியோட கொள்ளளவுன்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி அதால ஸ்டோர் பண்ண முடியாது. இவ்வளவு உரையாடல்கள் தான், அதால இத்தனை டோக்கன் தான் அதால மேக்ஸிமம் நினைவுல வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எல்லை இருக்கு. இந்த எல்லைக்கு ரொம்ப அருக போனா மட்டும்தான் நமக்கு டேஞ்சர். அப்ப மட்டும்தான் வந்து நமக்கு பலன் அது சரியா கொடுக்காதுன்னு இல்லை. அந்த கொள்ளளவுக்கு ஒரு 70% தாண்டி போகும்போதே அதுக்கு தேவையில்லாத பல தகவல்கள் இருக்கிறதுனால இதுல ஃபோக்கஸ் பண்ணுமா அதுல ஃபோக்கஸ் பண்ணுமாங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையை அது அடையிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ 70க்கு முன்னாடியே நம்ம எவ்வளவு இதுல வச்சுக்கிறோமோ அவ்வளவு அந்த உரையாடல் வந்து தெளிவா நம்ம எந்த திசையில அதை கொண்டு போறோமோ அந்த திசையில தெளிவா பயணிக்கிறது நம்ம பார்க்க முடியும். இப்படி இருக்கும்போது எப்படி அந்த கான்டெக்ஸ்ட்ல என்ன நம்ம போடுறோம், என்ன அதுல வருது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சில உதாரணங்கள் வழியா இதை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெளிவா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, நம்ம வந்து இன்புட் டோக்கன்ஸ்க்கும் அவுட்புட் டோக்கன்ஸ்க்கும் நம்ம பணம் செலுத்த போறோம். அப்போ எவ்வளவு குறைவா ஒன்றத்தை பேசி நம்ம புரிய வைக்க முடியுதோ அவ்வளவு நமக்கு செலவு குறையுது. அதே மாதிரி ஏஐ நம்ம கிட்ட எவ்வளவு பெருசா பதில் சொல்லாம குறிப்பாக சின்னதா பதில் சொல்லுதோ அந்த அளவுக்கு நமக்கு டோக்கன் சேவிங்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ மொத்தத்துல கான்டெக்ஸ்ட் விண்டோ ஃபில்அப் ஆகிறதும் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ இதற்காக வந்து ஒன்று என்ன பண்ணாங்கன்னா கேவ் மேன் அப்படின்னு ஒரு GitHub ப்ராஜெக்ட் இருக்கு. இதை நீங்க நிறுவி பயன்படுத்துறீங்கன்னா அது என்ன பண்ணும்னா குகை வாழ் மனிதர்கள்லாம் எப்படி பேசியிருப்பாங்க, அப்போ மொழி வளமே கிடையாது. அவங்க பேச முடிஞ்ச எல்லையே வந்து ரொம்ப கம்மி, சொற்கள் ரொம்ப குறைவு. ஆனா அதற்காக வந்து அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாம இருந்துச்சா அப்படின்னா இல்ல. குறைவான வார்த்தைகளே அவங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அத மாதிரி உங்க ப்ராம்ப்டை கொடுத்து நீ இப்படி ஒரு குகைவாழ் மனிதனை மாதிரி நீ பேசு, குறைவான சொற்கள்ல நீ என்ன சொல்ல வரையோ அதை தெளிவா சொல்லு, இப்படியெல்லாம் நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேட் கான்வர்சேஷன் வந்து ஒரு சரியான ஆங்கிலத்துல இருக்கணும் அப்படின்னு இல்லை, உடைந்த ஆங்கிலத்துல இருக்கலாம், குறைந்த சொற்கள் உள்ளதா இருக்கலாம். ஆனா உங்களுக்கும் புரியுது, ஏஐக்கும் புரியுது அப்படின்னா நோக்கம் நிறைவேடுச்சுன்னா மற்ற இதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த அடிப்படையில கிரியேட் பண்ணதுதான் கேவ்மேன். ஸோ அதை பயன்படுத்தினீங்கனாலே உங்களுக்கு டோக்கன் சேவிங்கிறது ஒன்று இருக்கும். இது வெறும் இன்புட் டோக்கன் அவுட்புட் டோக்கனை கண்ட்ரோல் பண்றது. இன்புட் டோக்கனை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் நீங்க அதுகிட்ட கேட்குறீங்க, அது என்னன்னு உங்களுக்கே ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும்போது இப்படி சொல்லுவாங்களே அப்படி இருக்குமே அது அப்படின்னு சொல்லும் போதே கூடவே நீங்க என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி நான் சொல்ற விஷயம் உனக்கு புரியுது இல்லையா, இதை குறிப்பிடக்கூடிய வார்த்தை என்ன, எப்படி நான் இதை வந்து ஷார்ட்டா சொல்றது அடுத்த முறை உங்ககிட்ட அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஓ இதுதானே நீங்க சொல்றீங்க, அதை இப்படி சொல்லலாம் அப்படின்னு அது உங்களுக்கு எடுத்து தரப்போகுது. அப்படி உங்களுடைய வொக்காபுலரி நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்களோ அதை ரொம்ப குறிப்பா, இப்போ ஒரு ஃபிலிம் மேக்கிங்க்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்குன்னு நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்கும் இல்லையா, கேமரா வந்து மிட் ஷாட்டு, லாங் ஷாட்டு, அந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த டெர்மினாலஜி உங்களுக்கு தெரிய தெரிய அந்த காட்சியை பத்தி நீங்க விவரிக்கிறதுல ரொம்ப துல்லியமா விவரிப்பீங்க. உங்களோட இன்புட் டோக்கன்ஸ் வந்து குறைவா தான் செலவாகும். இதுல ஒரு நல்ல விஷயம் சொல்றீங்க அருள். நான் வந்து பொதுவா நம்ம மாணவர்களுக்கு சொல்லுவோம், உங்களோட இங்கிலீஷ் வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா டெய்லி இங்கிலீஷ் பேப்பர் படி, தி இந்து பேப்பர் படி, டைம்ஸ் படி அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி உங்களோட வொக்காபுலரி அந்த டாக்ஸானமி இம்ப்ரூவ் பண்றது ஏஐ உலகத்துக்கும் தேவை. மாணவர்கள் மொழியை கற்கணுமா அப்படின்னா கண்டிப்பா கற்கணும். ஏன்னா இந்த நீங்க சொல்ற அந்த ப்ராம்ப்ட் ஆப்டிமைஸ் பண்ணி அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோவை யூஸ் பண்றதுக்கு எனக்கு மொழி வளம் வேண்டும். மொழி வளம் இல்லாம சொல்லலாம், பட் நான் பக்கமா சொல்லுவேன். ஆமா, அதே குறைந்த சொற்கள்ல சொல்ல முடியும் போது அப்படி சொன்னா அதுக்கும் புரியும் போது ஏன் நம்ம அதிக சொற்களை பயன்படுத்தணும். ஈவன் எழுத்து பயிற்சி எடுத்துக்கிறவங்க கிட்டே முக்கியமா சொல்லப்படுகிற விஷயம் வந்து நீங்க சொல்ல வர விஷயத்த குறைந்த சொற்கள்ல தெளிவா அது மாற்று புரிதல் வராத மாதிரி உங்களால சொல்ல முடிஞ்சா அதுதான் வெற்றி அப்படிங்கிறாங்க. இப்ப எழுத்தாளர்கள் நம்ம நிர்ணயிக்க பயன்படுத்தக்கூடிய ஸ்கேலே அதுதான். நம்ம சிறந்த உதாரணம் திருக்குறளை தாண்டி நம்ம போக தேவையில்லை.
அவர் வந்து 2 வரியில எல்லாத்தையுமே பேசிட்டார், உலகத்தையே அளந்துட்டாரு. உலகத்தையே அளந்துட்டார். ஸோ கமிங் பேக், ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோவை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து டோக்கன் யூசேஜுக்கு சொல்றீங்க. ரெண்டாவது அந்த ரெஸ்பான்ஸ் ஸ்பீடா வரும். ஆமா. மிக முக்கியமா நான் புரிஞ்சுக்கிட்டது நீங்க சொல்றதுல இருந்து அதோட அக்யூரசியும் பெட்டரா இருக்குங்கிறீங்க. அந்த ஆமா. 70% கெப்பாசிட்டிக்கு நம்ம போக மாட்டோம். ஆமா. அதனால எவ்வளவு குறைந்த இது கொடுத்து குறைந்த அளவுல கேட்கிறோமோ அதோட துல்லியம் சரியா இருக்கும்னு சொல்றீங்க. அடுத்தது இப்ப அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ நிறைய போகுது. என்ன ஆமா. இருந்தாலுமே நம்ம தொடர் உரையாடல்ல இருக்கோம். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா நம்ம அது நிறைவை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அந்த 70%க்கு கிட்ட போயிடுவோம். அப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கோடிங் ஏஜென்ட்ஸ்க்கும் கோவொர்க் மாதிரி இடத்துலயும் வந்து காம்பாக்ஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா மொத்த உரையாடலை பார்த்து அதுல முக்கியமான விஷயங்களை எடுத்து தொகுத்துட்டு, இப்போ இது வேற எதுவும் இல்ல, நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தோமே உரையாடிகள்கிட்ட என்ன பண்ணுவோம், கடைசியா அது நிரம்ப போது இதுக்கு மேல இங்க போக முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே நீ இது வரைக்கும் பேசுனதுல இந்த டாபிக் தான் நான் ஃபர்தரா பேச போறேன், இதை வந்து நீ குறிப்பா எடுத்து கொடு அப்படின்னு கேட்டு அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி புது சாட் ஓபன் பண்றமே, அதே தான் அது இன்டர்னலா பண்ணுது. இப்போ /காம்பேக்ட் அந்த மாதிரி கமாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை போட்டாலே வந்து அது காம்பேக்ட் ஆகி வரும். இப்படி தானாவே ஓவர்ஃப்ளோ ஆகி காம்பேக்ட் ஆகிறதுன்னு ஒன்று இருக்கு. அப்போ உங்க கண்ட்ரோல் இருக்காது. திடீர்னு ஒரு இடத்துல ஒரு சமயம் நீங்க ஏதோ ஒன்று என்டர் பண்ணிருப்பீங்க, காம்பேக்டிங் அப்படின்னு அது ரன் ஆகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நீங்க சொன்னது அதுக்கப்புறம் தான் அது எடுத்துக்கும், கான்டெக்ஸ்ட் விண்டோ நிறைஞ்சிருச்சுன்னு. அப்படி ஆகிறதுக்கு பதிலா நீங்க எந்த டைரக்ஷன்ல நீங்க உங்களுடைய வேலையை கொண்டு போக நினைக்கிறீங்களோ அந்த /காம்பேக்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். அந்த ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதை நீங்க தெளிவா கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே என்னெல்லாம் பேசியிருக்கோம், நம்ம அடுத்து பேச போற டைரக்ஷன் இது, அப்போ சுருக்கும் போது எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டுறாம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு அதுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பண்றது மூலமாவும் நம்மளால வந்து அருள், இதுல இன்னொரு நீங்க இந்த காம்பேக்ட் சொன்னதுனால நான் வரேன். 2 கேள்வி நீங்க இதை பத்தி முன்னாடி பேசிட்டு இருந்தீங்க நம்ம இந்த வீடியோக்கு முன்னாடி பேசும்போது. இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் நம்ம ஒரு நினைவகம் அந்த ஏ எவ்வளவு ஞாபகம் வச்சுக்குது, ஆர் எந்த டெக்ஸ்ட் உள்ளீட வந்து அதை ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா. அது வந்து எஸ்பெஷலி இப்போ நம்ம இந்த ஏஜென்ட்டுக்கு ஏன்னு போகும்போது இது ரொம்ப முக்கியமாகுது. பிகாஸ் நம்ம ஒரு கேள்வி கேட்டு ஒரு ப்ராம்ப்ட் கேட்டு ஒரு இமேஜ் வரைஞ்சு கொடு, இல்ல இந்த வாட்டர் டேங்கை பத்தி வாட்டர் ப்ரெஷர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஒன்று கேட்டோம்னா சிம்பிள் கமாண்ட் அது. பட் அதே ஏல ஒரு கோல்னு நம்ம சொல்லும்போது, எனக்கு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுன்னு சொல்லும்போது அது ஸ்டெப் பை ஸ்டெப் திங்க் பண்ணுது, வேரியஸ் டூல்ஸை கால் பண்ணுது. இதெல்லாமும் அதே கான்டெக்ஸ்ட் விண்டோல தான் ஆட் ஆகும்னு சொன்னீங்க. அதை கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். ஓகே. இந்த இடத்துல அடுத்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்ல இன்னொரு விஷயம் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, இப்ப எல்லாமே வந்து ஒரே ஆள் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இப்ப நீங்க கொடுத்திருக்க வேலையை வந்து 4 சிறிய பகுதிகளா பிரிக்கலாம். 4 டாஸ்கா பிரிக்க முடியும் அப்படின்னா அந்த 4 டாஸ்கையும் மெயின் ஏஜென்ட்டே தானே கையாள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கையாளுறதுல என்ன நடக்கும்னா, இது வரைக்கும் மொத்தமா நம்ம கான்டெக்ஸ்ட்ல போட்ட அத்தனை விஷயத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு டாஸ்க் 1 எடுத்து ஹேண்டில் பண்ணும். அதனுடைய அவுட்புட்டும் வந்து கான்டெக்ஸ்ட்ல வந்து விழும். அடுத்து டாஸ்க் 2 ஹேண்டில் பண்ணும். இந்த டாஸ்க் 1க்கும் டாஸ்க் 2க்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னா டாஸ்க் 2 பண்ணும்போது அதுக்கு தேவையில்லாம டாஸ்க் 1 நினைவுல வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து நீ சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஐ லைக் இட் அப்படின்னு நீங்க ஒரு கமெண்ட் போட்டிருப்பீங்க, அதையும் ஞாபகத்துல வச்சிருக்கோம். ஓகே. இப்படி எல்லாமே அது நினைவுல இருக்கும்போது அதால சரியா செயல்பட முடியாது. அப்போ டோக்கன் செலவு வந்து அதிகமாகும். இதற்கு என்ன பண்றாங்கன்னா அடுத்த டெக்னிக்ங்கிறது சப் ஏஜென்ட்ஸ். ஓகே. ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே ப்ராம்ப்டா கொடுத்து அதை நீ முடிச்சுட்டு என்கிட்ட வா அப்படின்னு அதை ஒரு லூப்பை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. இப்படி 10 டாஸ்க் இருக்குன்னா 10 சப் ஏஜென்ட்ஸ் சைட் பை சைடு அதை வந்து ஒர்க் பண்ண முடியும். இது 2 வகையிலையும் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஒரு டாஸ்க்கை முடிச்சாதான் 2வது டாஸ்க்குக்கே போக முடியும்னு ஒரு டிபெண்டன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த இடத்துல இருந்தால் தான் அடுத்த கட்டத்தை இங்கே நகர்த்த முடியும் அப்படின்னா அதை வந்து சீரியலா 1 முடிச்சு 1 வரணுங்கிற மாதிரி பண்ண முடியும். அப்படி இல்லை, இந்த 10க்கும் ஒன்னோடு ஒன்று சம்பந்தமே இல்லை அப்படின்னா 10 டாஸ்கையும் பேரலாவே அது ரன் பண்ண முடியும். அது ரன் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப வந்து இந்த டாஸ்கை முடிச்சேன், இதுல இந்த இடைஞ்சல் வந்துச்சு, அப்ப நான் இந்த மாதிரி இதை ஹேண்டில் பண்ணேன், இதான் அவுட்புட், இப்ப கோட்ல நான் இந்த மாதிரி மாற்றம் பண்ணிருக்கேன்னு குறைந்தபட்சமா என்ன சொன்னா போதுமோ மெயின் கான்டெக்ட்க்கு அதை மட்டும் மெயின் ஏஜென்ட் கிட்ட வந்து சொல்லும். இப்ப நம்ம வேலைக்கு சரியான ஆட்களை வச்சுட்டு அவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சோம்னா அந்த ஒவ்வொருத்தர் பண்ற அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்லாம் நம்ம பண்ண வேண்டாம். அவங்களே என்ன வேலை செய்யணுமோ அதற்கு என்ன தேவையோ அதை கத்துக்கிட்டு, ஏன்னா ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்குமே எது வேணுமோ அதை படிச்சுக்கிறதுக்கான இது இருக்கு. நீங்க ஆரம்ப ப்ராம்ப்டை கரெக்டா கொடுத்தா அது என்ன படிக்கணுமோ அதை படிச்சுட்டு அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சுட்டு நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும். ஒவ்வொரு ஏஜென்ட்டும் செஞ்சு வர 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 செக் பண்ணிட்டு இருக்கும். எல்லா ஏஜென்ட்டும் வேலையை முடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் நான் கண்டினியூ பண்ணணும். அப்போ அந்த மாதிரி அதை வெயிட் பண்ணிட்டு எல்லா ஏஜென்ட்டும் வேலையை முடிச்சிருச்சு, நான் இப்போ வந்து ஃபர்தரா கண்டினியூ பண்றேன். இப்படி பண்றது மூலமா உங்களுக்கு டோக்கன் நிறைய சேவ் ஆகும். ஓகே.
ஏன்னா அந்த வேலைகளை செய்யறது தனி ஆளு. அது செஞ்சு முடிச்ச உடனே அந்த ஏஜென்ட்டே க்ளோஸ் பண்ணிடலாம், தேவையில்லை. அடுத்து ஓபன் பண்ணோம்னா புதுசா இன்னொரு சேட்டா தனியா அதை ஓபன் பண்ணி அங்க அதற்கான வேலையை கொடுத்து அதை முடிச்சுக்கலாம். இப்படி பண்ண என்ன ஆகும், மெயின் கான்டெக்ட் நிரம்பாது. அதோடைய எல்லைக்கே போகாமையே நம்ம முடிஞ்ச அளவுக்கு அருள், இதுல எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க சொன்னதுல ஒரு உதாரணம் எனக்கு தோணுது. ஒரு பெரிய வீடு கட்டுறோம்னா கார்பெண்டர் மொத்த வீடோட ஆர்கிடெக்சர் எல்லாருக்குமே தெரியணும். கார்பெண்டர் அவர் இதை ஃபோக்கஸ் பண்ணுவார், அதை மட்டும் ஞாபகம் வச்சுப்பாரு. பிளம்பர் அதை ஞாபகம் வச்சுப்பாரு, எலக்ட்ரீஷியன் அதை ஞாபகம் வச்சுப்பாரு. ஆனா எல்லாருக்கும் வீட்டோட ஒட்டுமொத்த வரைபடமும் தெரியணும். பட் பிளம்பிங் வயர் எப்படி போக போகுது, பைப் போக போகுதுன்னு எலக்ட்ரீஷியன் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. இது அவரது கிராஸ் ஆகாம இருந்தா போதும். அது மாதிரி இந்த சப் ஏஜென்ட்ஸை புரிஞ்சுக்கலாமா? நம்பர் ஆமா. இப்ப நம்ம பெரும்பாலும் பண்ணக்கூடிய தவறுங்கிறது, எனக்கு தான் இது எல்லாமே தெரியும், நானே இதை செஞ்சாதான் சரியா வரும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? அது நிறுவனத்தை எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிறது நிறைய லெசன் சொல்லுவாங்க. யூ ஹாவ் டு டெலிகேட். எவ்வளவு டெலிகேட் பண்றீங்களோ அவ்வளவு அளவுக்கு நீங்க சிறப்பா வருவீங்க. ஒரு நிறுவனம் அதனுடைய ஒவ்வொரு செயலையும் நிறுவனரே செஞ்சாதான் நடக்கும் அப்படின்னு சொன்னா அது நிறுவனமே கிடையாது. ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதேதான் இங்கேயும். எப்ப உங்களால அதை பிரிக்க முடியுதோ, தனிப்பட்ட ஆட்கள்கிட்ட கொடுத்து வாங்க முடியுதோ, அவர்களை உங்களால முழுசா நம்ப முடியுதோ, அப்பெல்லாம் அங்க ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். அது ஒரு ஃபேக்டரி மாதிரி, அது இன்னும் பல மடங்கு சிறப்பா இயங்கும் அப்படிங்கறதா. அந்த சிறப்புல ஒண்ணுதான் உங்களுக்கு டோக்கன் சேவிங் அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கணும். இதுல ரெண்டாவது சந்தேகம் நீங்க சொன்னதுல இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா இது பொதுவா இப்போ நம்ம வீடியோ கேட்கறவங்க எல்லாருமே டெவலப்பர், கோவர்க் அல்லது கோட் யூஸ் பண்ணுவாங்கன்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் ChatGPT யூஸ் பண்ணுவாங்க, ஜெமினி யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா கோபைலட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சாட் இன்டர்ஃபேஸ்லயே இருப்பாங்க. நீங்க சொல்றது நிறைய பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கொடுத்ததெல்லாம் கோடிங்க்கு கொடுத்தீங்க, டூல்ஸ், சப் ஏஜென்ட்ஸ்னு கொடுத்தீங்க. ஒரு பொது பயனர் அவர் ChatGPTல இருக்காரு, இல்ல ஜெமினில இருக்காரு, இல்ல கோபைலட்ல இருக்காரு. அவர் இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும்? ஓவரா எல்லாத்துக்குமே கான்டெக்ஸ்ட பத்தி கவலைப்பட்டு அவர் பிரஷர் ஏறிடுமா? அந்த அளவுக்கு கவலைப்படணுமா? இப்ப நீங்க அந்த கான்டெக்ஸ்ட் நிரம்பிச்சுன்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனுடைய முழு பயனை நீங்க பயன்படுத்திட்டீங்க, அடுத்து இத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆமா. இப்போ அதனாலதான் நம்ம இந்த குறிப்பிட்ட ஒரு டூல் ஒரு இதுல எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லாம இதனுடைய பொது அமைப்பு என்னங்கிற சொல்லிடுறோம். அப்போ கேவ்மேன் மாதிரி பேசுங்கிறத நீங்க எங்க வேணா சொல்லலாம். ஓகே. சொன்னா அது மாதிரி அது பேச போகுது. உங்களுடைய என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்களோ அது வார்த்தைகளை குறைத்து பேசுறதுங்கிறது நீங்க எந்த இடத்துல வேணா பயன்படுத்த முடியும். அப்போ இந்த டெக்னிக்ஸை நீங்க ஏன் அப்படிங்கிற புரிதலோட எடுத்துக்கும் போது உங்களால எல்லா இடத்துலயுமே அதை எப்படி அப்ளை பண்றதுங்கிற அந்த ஒரு இதுவும் உங்களுக்கு விவரமா வந்துடும். அதனாலதான் அடிப்படையில நான் அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்ல வேண்டியதா இருக்கு. இது அப்போ டூல்ஸ் கோடிங்க்கு தாண்டி எங்க வேணாலும் எல்லா சாட் இன்டர்ஃபேஸ்க்குமே இது தேவை. ஆமா, ஏன்னா சாட் இன்டர்ஃபேஸ்லயே நீங்க கம்மியா தான் பேசுறீங்கன்னா அது உடனே நிறைஞ்சிடாது. கரெக்ட். காம்பேக்ட் பண்றதுக்கு அவங்க கொடுக்கல அங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு தாண்டி போச்சுன்னா காம்பேக்ட் ஆகிடும், அதாவது இதுக்கு மேல போனா அதாவது பண்ண முடியாம நிறுத்திட போகுதுன்னு. அப்ப நீங்க காம்பேக்டுக்கு பதிலா நீங்களே நீங்க இதுல நான் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோ இல்ல நான் பண்ணிட்டு இருக்க அந்த ஐடியாவுடைய ப்ராசஸ்லயோ இந்த ஆங்கிள் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன், என்னோட பிசினஸ் நான் இந்த ஆங்கிள் நான் எடுத்துட்டு போறேன். அப்போ நம்ம பேசுனதுல இருந்து அதுக்கு தேவைப்பட்ட அத்தனை விஷயங்களுமே ஒரு தொகுப்பா எனக்கு கூட நான் இதை ஒரு டேட்டா அனாலிசிஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா அருள்? ஒரு நிறைய பேர் இப்போ ChatGPT, கோபைலட்ல எக்ஸல் ஷீட்ஸ் அதுல இருக்கிற அவங்க கம்பெனி ரிப்போர்ட்ஸ் அதை ஹேண்டில் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அங்க எப்படி இந்த எக்ஸல் ஷீட்ஸ் பெருசா இருக்கலாம், இப்போ கான்டெக்ஸ்ட் விண்டோ க்ளோஸா பண்ணலாம், அது எப்படி பயன்படுத்துறது கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. இப்போ அடுத்தது கருவி பயன்பாடு. இப்போ அந்த இடத்துக்கு தான் நீங்க கேட்கிற கேள்வி நம்மளை கொண்டு சேர்க்குது. டோக்கனை பயன்படுத்துறதுல அடுத்து நிறைய இடத்துல வேஸ்ட் ஆகும் அப்படின்றது டூல் யூஸ். இப்போ அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் தான் இது. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஆட்டோமேஷன் பண்றீங்க, அதுல குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்துக்கு நீங்க உங்களோட இன்வாய்ஸ் அனுப்பிச்சிட்டீங்க. அவர்களுக்கு நீங்க பண்ணி முடிச்ச சாஃப்ட்வேருடைய சோர்ஸ் கோட நீங்க கொடுக்க வேண்டியிருக்கு. இதை கொடுக்கறதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் எழுதுறீங்க. அந்த ஆட்டோமேஷனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ப்ராம்ப்டா கொடுக்குறீங்க. அந்த ப்ராம்ப்ட்ல என்ன சொல்றீங்கன்னா, நீ என்னுடைய இமெயில போய் படி, அதுல இந்த இன்வாய்ஸ்க்கு பேமெண்ட் ரிசிப்ட் வந்துருச்சுன்னா நீ ஸ்லாக்ல போய் அவங்களுக்கு இந்த சோர்ஸ் கோடுக்கான இந்த லிங்கை நீ போஸ்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை அது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 2 வழி இருக்கு. ஒன்னு MCPன்னு சொல்லுவாங்க, மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால். அதுல எழுதின ஒரு இதை நீங்க கனெக்டரை வச்சு கனெக்ட் பண்ணலாம். இதை பத்தி நம்ம முன்னாடியும் பேசியிருக்கோம். அப்படி கனெக்ட் பண்ணா அதால அதை பயன்படுத்திக்க முடியும். அதுல இருந்து அது இமெயில படிக்கிறதுக்கானது இருக்கு, தேடி எடுக்கிறதுக்கானது இருக்கு. அதை கால் பண்ணும். இந்த இன்வாய்ஸ் நம்பர் நம்ம ஏதோ சொல்லியிருப்போம், இந்த கிளையண்ட்னு சொல்லியிருப்போம், அதை பேஸ் பண்ணி அது ஒரு தேடல் வாக்கியம் அமைச்சிட்டு அதை வச்சு தேடி அதுல வர ரிசல்ட் எல்லாம் படிக்கும். படிச்சு ஆமா அந்த ரிசிப்ட் இருக்கு அப்படின்னும், இல்ல பேமெண்ட் ரிசிப்ட் இன்னும் வரல அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும். நீங்க மொத்தமாவே நீ அனுப்புங்கிற வரைக்குமே ஒரே இதுவா சொல்லிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணும். அடுத்தது என்ன பண்ணும்,
இப்போ நம்ம வந்து இருக்கு அப்படிங்கிற அந்த இதுல போவோமே, ஆமா அவங்க கிட்ட இருந்து பேமெண்ட் ரெசிப்ட் இருக்கு. சரி, அடுத்தது என்ன பண்ணோம்? இப்போ போய் ஸ்லாக்ல அந்த சோர்ஸ் கோடுக்கான லிங்கை போட்டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேமெண்ட், நாங்க பேசினபடி உங்களுக்கு சோர்ஸ் கோடான லிங்க் இது 10 நாளைக்கு இந்த லிங்க் ஒர்க் ஆகும், அதுக்குள்ள நீங்க டவுன்லோட் பண்ணி முழுசா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமெயில் அனுப்பிச்சு விட்டு ஒரு ஸ்லாக் மெசேஜ் அனுப்பிச்சு அது வந்து க்ளோஸ் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் மொத்த ஃப்ளோ. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, நேரடியா இமெயில் படிச்சு 10 ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சர்ச்சுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த இன்வாய்ஸ் ரிசல்ட் இருக்கலாம், வேற ஏதோ நம்ம கம்யூனிகேஷன் இருக்கும். இதெல்லாமே இந்த சர்ச் நம்ம துல்லியமா பண்ண முடியாதனால அந்த ரிசல்ட் வரலாம். இல்ல ரொம்ப துல்லியமா பண்றேன்னு அது முயற்சி பண்ணி எந்த ரிசல்ட்டுமே வராம போய் 2வது தடவை இன்னொரு தடவை ட்வீக் பண்ணி பண்ணலாம். இது எல்லாமே கான்டெக்ட்ல போய் உட்காரும். 5 விஷயம் வந்து கான்டெக்ட்ல இருக்கும். அதுக்கு அடுத்துதான் வந்து அது ஸ்லாக் போய் கால் பண்ணி அதுல இருந்து மெசேஜ் அனுப்ப போகுது. அந்த மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு ஸ்லாக் என்ன பதில் சொல்லுதோ அதையும் கொண்டு வந்து கான்டெக்ட்ல போடும். இப்போ இந்த இடத்துல வந்து கான்டெக்ட் இன்ஜினியரிங்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த 2 டூலையுமே கோடிங் டூல்ஸ் மாதிரி அதுவாவே எடுத்துக்கிட்டு இது 2ஐயும் கனெக்ட் பண்ற கோடை தனியா ஒரு பிளாக்காவே எழுதி இந்த 2 டூலை தனித்தனியா கால் பண்ணாம இந்த கோட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதுக்கு உங்களுக்கு கோடிங் தெரியணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு இப்படி ஒரு கேப்பபிலிட்டி இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சா போதும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதுவாவே ஒரு கோட் எழுதிருக்கும். பைத்தான் பிடிக்கும்னா பைத்தான்ல எழுதிக்கும், டைப் ஸ்கிரிப்ட் பிடிக்கும்னா டைப் ஸ்கிரிப்ட்ல எழுதிக்கும். டைப் ஸ்கிரிப்ட்ங்கிறது ஜாவா ஸ்கிரிப்டுடைய ஒரு சின்டாக்ஸ் என்ஹான்ஸ்டு வெர்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல எழுதிட்டு அதுக்குள்ளேயே அது லூப்ல வந்து இருக்கான்னு தேடி இருந்துச்சுன்னா அந்த ஸ்லாக் மெசேஜும் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த இமெயில் ஐடியில அவர் வந்து அந்த பேமெண்ட் நோட்டை வந்து அனுப்பிச்சிருக்காரு, நான் இப்படி ஒரு ஸ்லாக் மெசேஜ்ல இதுக்கான பதிலும் கொடுத்துட்டேன் அப்படின்னு அதை மட்டுமே கான்டெக்ட்ல போடும். அப்ப என்ன ஆகுது? கான்டெக்ட் வந்து நிரம்பாம தேவையானதை மட்டுமே எடுத்துக்கும். இதே மாதிரி எம்சிபி அப்படிங்கிறதுலயுமே வந்து ஆரம்ப கட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா, நீங்க 4 எம்சிபி கனெக்ட் பண்றீங்கன்னா அந்த ஒவ்வொரு எம்சிபியுமே 2 டூல் வச்சிருக்குன்னா கூட அத்தனை டூல் டிஸ்கிரிப்ஷன், அதனுடைய பேராமீட்டருக்கான வேல்யூ, இது எல்லாமே கான்டெக்ட்ல விழுந்துட்டே இருக்கும். நீங்க ஹலோ ஹவ் ஆர் யூன்னு தான் கேட்டிருப்பீங்க, ஆனா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு டோக்கன் வந்து நிறைய சாப்பிடும். இதனாலேயே எம்சிபியை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னே ஒரு காலகட்டத்தில் பீப்புள் அட்வொகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாம் கமாண்ட் லைன் டூல்ஸை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதற்கான சொல்யூஷன் அப்படிங்கிறதும் வந்து ஏஐ கிட்ட எல்லா டூலையும் காமிக்க வேண்டாம், உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இன்டர்ஃபேஸ் வச்சாலே அது வேணுங்கும் போது என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு அதை மட்டும் ரன் பண்றதுக்கு தகுந்த மாதிரி டூல் பண்ண முடியும். என்னுடைய ஸ்பெஷலைசேஷனே வந்து டோக்கன் ஆப்டிமைசேஷனுக்கு என்னெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம். ஒரு பெரு நிறுவனத்துல இப்போ எல்லா செலவுகளையுமே வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா முழுக்க ஏஐ பயன்பாடுக்கான முழு தொகையை கட்ட வேண்டியதா நிறுவனம் இருக்கு. இப்போ முன்ன மாதிரி சப்சிடைஸ்டா இல்ல. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அருள், அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த எக்ஸாம்பிள் அதையும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எக்ஸல் ஷீட் ஹேண்டில் பண்றேன், அதுல நிறைய டேட்டா இருக்கு, அதை ஆப்டிமைஸ் பண்ணி நான் யூஸ் பண்ண முடியுமா மொத்த எக்ஸல் ஷீட் கொடுக்காம? அதான் இப்ப நம்ம அந்த எக்ஸல் ஷீட்டை நம்ம கனெக்ட் பண்றோம் இல்லையா, அந்த டூலை வந்து ப்ராப்பரா டிசைன் பண்ணா நீங்க கேட்ட வேலைக்கு எதை மட்டும் படிக்கணுமோ அதை மட்டும் படிச்சுட்டு முழு எக்ஸல் ஷீட் இல்லாம அது எல்லாத்தையும் தூக்கி கொண்டு கான்டெக்ட்ல போட வேண்டாம். அப்போ இந்த இடத்துலயே நீங்க வந்து கோட் யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மொத்த எக்ஸல் ஷீட்டை அனலைஸ் பண்றது அந்த கோடு, ஆனா ரிலவெண்டான டேட்டாவை மட்டும் எடுத்து அதுல இருந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வழிவகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கான்டெக்ட் நிறையாது. 4 ரெக்கார்டு தான் நீங்க கேட்ட அந்த பர்டிகுலர் கிளையண்டோட ரெக்கார்டு அப்படின்னு அதை மட்டும் கொண்டு வந்து கான்டெக்ட்ல போடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபில்டர் வந்து கோட்லயே இருக்கு அப்படின்னா உங்களோட கான்டெக்ட் நிரம்பாது. எல்லா ரோஸ் அண்ட் காலம்ஸும் நீங்க படிக்க மாட்டீங்க. தேவையான ரோ அதுலயும் தேவையான காலம்ஸை மட்டும் எடுத்து தரத்துக்கு அது கோடு எழுதிக்குது அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து நம்ம கான்டெக்ட் இன்ஜினியரிங் முழுக்க பயன்படுத்த. ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தோணுது நீங்க சொன்னதுல இருந்து. ஒரு எக்ஸல் ஷீட்டை நிறைய வாட்டி கேட்கிறேன், அல்ல ஒரே மாதிரியான எக்ஸல் ஷீட்டை நான் கொடுத்த கேள்விகள் கேட்கும்போது நம்ம நார்மலா எக்ஸல் லோட் பண்ணும்போது ஷார்ட் பண்ணிடுவோம், இல்ல ஃபில்டர் அப்ளை பண்ணிடுவோம். எனக்கு இந்த டேட்டா மட்டும் தான் வேணும், மீதி காலம்லாம் ஹைட் பண்ணிடுவோம், பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த எக்ஸல் ஷீட்டையும் நான் ஏஐ கிட்டே கொடுத்து இந்த காலம்ஸ் மட்டும் எடுத்து நீ தனியா இன்னொரு எக்ஸல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸலை நான் திரும்ப கொடுக்கலாம் இல்லையா? அப்படி தேவைப்பட்டா பண்ணலாம். ஆக்சுவலா இப்ப டூல்ஸ் அது பயன்படுத்துறதுனால நீங்க இதுதான் வேலைன்னு சொன்னா அதுக்கு என்ன பயன்படுத்தணும்ன்றத பார்த்து எழுதிக்கக்கூடிய சாமர்த்தியம் அதுக்கு இருக்கு. அப்ப நம்ம தேவையில்லாம இன்னொரு ஃபைலை கிரியேட் பண்ணி வைக்கிறதும் அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சோ அப்படி நம்மளால வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஆனா இந்த கான்டெக்ஸ்ட் எப்படி வேலை செய்யுது, அது முக்கியம் எப்படின்னு எனக்கு புரிஞ்சுதுன்னா நான் அதை இன்னும் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண முடியும். ஆமா. ஓகே. இப்போ அதுக்கு ஒரு டூல் எப்படி வந்து ப்ராம்ப்ட் நம்ம கொடுக்கறது மூலமாவே கேவ்மேன் மாதிரி பேசுன்னு சொல்லி வார்த்தைகளை குறைக்கிறோம், பதில் சொல்றதையும் குறைக்கிறோம். இப்படி பண்ற மாதிரியே அடுத்தது டூல் யூசேஜ்ல அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய டூல்ஸ் இருக்கு. இப்போ ஒரு டூல் வந்து ஆர்டிகே அப்படின்னு சொல்லுவாங்க,
ரஸ்ட் டோக்கன் கில்லர் அப்படின்றது அதனுடைய எக்ஸ்பான்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க கமாண்ட் லைன் டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்துறீங்க இல்லையா? GitHub அது வந்து Git CLI இருக்கு. இன்னும் வேற எந்த இது கமாண்ட் லைன் டூல் எடுத்தாலுமே அது மேபி அந்த பர்டிகுலர் டூலோடைய லோகோ மாதிரி ரெண்டர் பண்ணும். அதுக்கு கீழே வந்து தான் ஒரு குட்டி போர்ஷன்னா முக்கியமான தகவல் இருக்கும். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களோ அதோட பதிலுக்கு முன்னாடி தேவையில்லாத பல தகவல்கள் இருக்கும். இந்த RTK என்ன பண்ணும்னா, இதுதான் தேவை, இதுதான் தேவையில்லை அப்படின்றது அதுவா ஒரு டிட்டர்மின் பண்ணி அந்த ஃபில்டர்டு அவுட்புட்டை மட்டும் கொடுக்கும். அப்போ இதை பயன்படுத்துறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும்னா, நீ வந்து கிட் சம்திங் நீ பண்ண போற அப்படின்னா RTKன்னு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகும், எவ்ரி கமாண்ட் இஸ் ரவுட்டட் த்ரூ RTK. அதுக்கு போகும்போது அது எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிட்டு தேவையானதை மட்டும் அனுப்பும். அப்போ உங்களுக்கு டோக்கன் வந்து ரொம்ப கம்மியா கன்சியூம் ஆகும். ஸோ அது ஒரு பயன்பாடு. இது எல்லாமே வந்து எஸ்பெஷலி நம்ம சாட்ல பயன்படுத்துறத விட நம்ம இதை கோடிங்ல டெவலப்மெண்ட்ல ஆப்ஸ்ல பயன்படுத்தும் போது நீங்க சொல்ற இந்த ஒரு டெக்னிக்கும் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமா, நீங்க ஒர்க்குக்கு பயன்படுத்தும் போது வெறும் உரையாடலா இல்லாம அது உங்களுக்கான வேலையை செய்ய டூல் பயன்பாடு இருக்கக்கூடியது. ஈவன் சாட்லயே யூ கேன் ஆட் MCPs என்றால். ஆமா, அதுல MCP உடைய டோக்கனை யூஸ் பண்றதுக்கு நானே கூட ஒரு டூல் பண்ணியிருக்கேன், நேச்சுரல் கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர் NCP அப்படின்னு. அந்த ஒரு NCP எடுத்து டூலா கனெக்ட் பண்ணிட்டு அதற்கு பின்னாடி நம்ம என்னெல்லாம் MCP வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது அது டோக்கனை மொத்தமாலாம் யூஸ் பண்ணாம என்ன டூல் வேணுமோ அது கேட்டு வாங்கி பயன்படுத்துற மாதிரி அதால பண்ண முடியும். ஓகே, நன்றி அருள். இது கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்கை பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. ஏன் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், எஸ்பெஷலி டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆர் நீங்க இந்த கோடை யூஸ் பண்ணும்போது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. இதுல சொல்ல வர்றது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தாக்க, இந்த கான்டெக்ஸ்ட்ங்கிறது என்ன, அது எப்படி சுருக்கமா நீங்க பொதுவா சொல்றதா சுருக்கமா பேசி சுருக்கமா பதில வாங்கினோம்னா எல்லா வேலையும் சீக்கிரம் முடியும், காசும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, இதே போல இன்னொரு AI டெக்னிக்கை இன்னொரு வீடியோல விளக்கமா பார்ப்போம். அதுவரை நன்றி அருள். நன்றி வெங்கட்.